ஸோ ஹாய் கைஸ், இதுதான் வந்துட்டு ஸ்டாங்ஸோட டீம். ஸோ இப்போ ஸ்டாங்ஸ் சேனலில் வந்துட்டு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டாங்ஸ்னால் என்ன, நாங்கள் யார், இவனுங்களாம் யார், என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாங்ஸில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரவீன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே கைஸ், நான் தான் பிரவீன். நான் வந்துட்டு ஸ்டாங்ஸில் கண்டென்ட் ப்ரொடியூசராக இருக்கேன். கண்டென்ட் எழுதுவேன், கண்டென்ட் ஷூட் பண்ணுறதுக்கும் இருப்பேன், கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இருப்பேன், தம்ப்நெயில் பண்ணுறதுக்கும் இருப்பேன், அதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இருப்பேன். அதாவது எல்லாத்துலேயும் என்னோட பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பேசிக்காக இவன் வந்துட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்கிறான். 8வதுலேருந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு கிரியேட்டர் கூட போய் எடிட்டராக ஜாயின் பண்ணேன். அங்கே பார்த்தா அங்கே தான் வந்துட்டு தருணோட ஆஃபீஸும் இருந்தது. ஸோ அப்போ தான் பிரச்சனை தெரியும். அப்போத்துலேருந்து இப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அப்புறம் பிரேக் இயர், அப்புறம் இப்போ ஒரு இயர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பிரச்சனை தெரியும். ஸோ அதுக்கப்புறமா பிரச்சனை கூட ரேண்டமாக, அதாவது இந்த நோமோர்ன்ற பிராண்ட் இருக்குல்ல, இந்த நோமோர்ன்ற பிராண்டோட இன்வெஸ்டர் தான் வந்து பிரச்சனை. அதனால தான் அந்த சொக்கா போட்டுட்ருக்கான். ஸோ ரேண்டமாக ஒரு நாள் ஸ்டார்பக்ஸில் இருக்கும்போது என்ன சொன்னால், நான் ஸ்டாங்ஸ்னு ஒரு இது ஆரம்பிக்க போகிறேன்டா, வேறு ஒரு ஏஜென்சி கூட போயிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன்டா அப்படின்னா, தம்பி நிறுத்து லா வர அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா நான் வரேன்னு சொல்ல ஒரே ஒரு வார்த்தைக்காக ட்ரெஸ் பண்ணி இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போதாடா. இல்லை, ஒரு வருஷம்லாம் இல்லை, 6 மாதம். ஸோ கன்சிஸ்டண்டான க்ரோத் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் தட். இதுதான் எங்கள் டீம். இந்த நண்பா நாங்கள் பேசணும். இதில் வந்துட்டு இன்னொருத்தனை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக, ஜோயல் அப்படின்ற ஒருத்தன். அவர் தான் வந்துட்டு அந்த எப்படி, அவர் தான் வந்துட்டு ஸ்டாங்ஸோட கண்ணு மாதிரி. ஏன்னா அவர் தான் எல்லா வீடியோ எடுப்பார், அவர் தான் டிஓபி, கேமரா தான் இது வேறு. ஆனால் என்ன ஒரு சில சூழ்நிலை காரணமாக ஒரு பெரிய ஷூட்டுக்காக அவர் மும்பையில் தான் இருக்கான். அவன் மும்பை போயிருக்கான். அதாவது அட்லி வந்துட்டு ராக்கா படத்தை கூப்பிட்டு தான் அதில் போயிருக்காரு. சொல்லணும் நீ யாரு என்ன பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் இவன் வந்துட்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் கைஸ். இந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் கைஸ். ஹாய் கைஸ், நான் அஸ்வின் முனியாண்டி. நான் ஸ்டாங்ஸில் கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்கேன். நான் வந்து ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். அப்போது பிரவீன் வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. இப்போது பிரசன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, சும்மா ரேண்டமாக ஒரு நாள் நாங்கள் பிரவீனுக்கு வந்து நோமோருக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்போது அதை பார்த்துட்டு ரேண்டமாக இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், ஸ்டாங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னா வீட்டுக்கு போய்ட்டு பண்ண ஆரம்பிச்சது. அது அப்போது தெரியாது லைக் இவ்வளோ பெருசாக அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் அது விஷுவல்ஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் லைக் இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்னு சொன்னேன். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது தலைகீழ் விகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் வேறுனா பாருங்கள். அது ஃபெஸ்டிவல்ஸ்க்காக பண்ணது. ஒரு 10 அவார்ட் கிட்ட வாங்கியிருக்கு. டைம் இருந்தால் பாருங்கள். ஹாய் கைஸ், நான் தான் தாரகேஷ். நான் வந்து இப்போ என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. எப்படின்னா வந்து நான் சும்மா இருந்தேன், எடிட் சும்மா இருந்தேன். பிரவீன்கிட்ட போயிட்டு எடிட் பண்ண கற்றுக்கணும்னு கேட்டேன். சரி வா எடிட் பண்ணு, நான் சொல்லி கொடுத்தான். சரி நீ தான் ஸ்டாங்ஸ் எடிட்டரு, செகண்ட் எடிட்டரு, நீ தான் அடுத்த வீடியோவில் எடிட் பண்ணுறேன்னா அவள் தான் கைஸ், நாங்கள் எடிட்டராக இருக்கேன் இப்போ. ஹாய் கைஸ், நான் மசூத். நான் ஃபஸ்ட்டு ஒரு 6th எடிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், நானும் ரியாஸ் ஃப்ரெண்டும் சேர்ந்து. ஸோ அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் தேர்ட் இயர் போல் வீட்டில் வந்து லேப் வாங்கி கொடுத்தாங்க. சரி அவன்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு, ரியாஸ் ஃப்ரெண்டுகிட்ட கற்றுக்கிட்டு அப்படியே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோன்னு கற்றுக்கிட்டு அப்புறம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது நியூ கிட்டில் ஒர்க் பண்ணிருந்தேன். நான் ஒரு 2 இயர்ஸாக நியூ கிட்டில் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போது பிரசன்னா ப்ரோ வந்து நான் அப்போ தான் மீட் பண்ணி ஷூட்டுக்கு வருவார். ஒரு வீடியோ கூட பிரசன்னா ப்ரோ கூட கொலாப் பண்ணியிருப்போம். ஸோ அப்போலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம், அவர் கூட சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நல்லா தெரியும் பிரசன்னா ப்ரோவை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாங்ஸ் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களோட ஒர்க்கு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. அப்புறம் அஸ்வின் ப்ரோ ஷூட் பண்ணுற விதம், அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை நான் பிரசன்னா ப்ரோட்டையுமே சொல்லியிருக்கேன் அப்போது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாங்ஸ்லேயுமே நீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் சரி இங்கே ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாமே பிடிச்சி அந்த மாதிரி உள்ளே வந்தேன் நான். இப்போது ஸ்டாங்ஸில் வந்து எடிட்டராக இருக்கேன் ப்ரோ. இப்போது வந்துட்டு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஏன் ஸ்டாங்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னா, பேசிக்கலி வந்துட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் கோல். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய எண்ட் கோல் இருக்குது. அதில் ஆக்சுவல் எண்டு கோல் பாஸ் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் கூட கொலாபரேட் பண்ணி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஒரு சிலபஸாவோ இல்லை ஏதோ ஒரு கிளாஸாவோ கொண்டு வரணுங்கிறது தான் கோல். ஸோ அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நிறையா அதர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆப்பு, கோர்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பில்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு யூடியூப் சேனலில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணி அதில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பட் மற்ற ஒர்க்ஸுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3 முக்கியமான விஷயம் வந்துட்டு நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு சும்மா
ரியாக்டிங் டு கமெண்ட்ஸுங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி we have to thank our sponsor, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தான் எங்கள் ஸ்பான்சர் ப்ரொடக்ஷன்ரா. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்டாங்ஸ் ப்ரொடக்ஷன். யா. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஒரு 3 விஷயம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரியாக்டிங் டு த கமெண்ட்ஸ் அதை வந்து கொஞ்சம் பேசிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, ஆப்ஷன்ஸ் பையிங் வீடியோ இருக்குல்ல, அதில் வந்து போடுறது ப்ரோ இவனை ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து தூக்குங்க ப்ரோ, இவனுக்கு ஒன்றுமே தெரியல என்னதான் பிரவீனா கைஸ். அந்த வீடியோ ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொன்னேன், இவன் ட்ரேட் பண்ணுறேன், சரி 10,000 ரூபா தரேன், இந்தடா ட்ரேட் பண்ணுறேன். நான் போயிட்டு இப்படின்னு ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ளே அது வந்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டான், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு பிகினர் தான் அது. அந்த பிகினரில் நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். ட்ரேட் எடுத்துகிட்டு ரெட் கலர் ஆனால் பயமாக இருக்கும், அப்படியே வேர்த்து கொட்டும், ஏசி ஓடினாலும் வேர்க்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் திட்டக்கூடாது, ஓகேவா? ஆனால் அப்படியே நீங்களும் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக ட்ரேட் பண்ணி நான் வந்துட்டு ஹர்ஷத் மேத்தா மாதிரி ட்ரேட் பண்ண அதெல்லாம் கிடையாது. காம் டவுன், ஓகே? எவ்வளோ லேர்ன் பண்ணி எப்படி ப்ரோ முடி கொட்டாமல் இருக்கு, ப்ளீஸ் ரிப்ளை மீ. இல்லை ப்ரோ எனக்கு 24 தான் ஆகுது, ஆல்ரெடி கிரே ஹேர் ஒயிட் ஹேர் எல்லாம் 24 ஆகுது வழக்கு. இவனுக்குலாம் வந்துட்டு 20-21 தான், குட்டி குஞ்சானுங்க இவனுக்குலாம். அதனால தான் வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறானுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆல்ரெடி பாருங்க ப்ரோ சொட்டையெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒயர்ன்றது முக்கியம் இல்லைடா, எவ்வளோ ஒயர்ன்றதா முக்கியம். சரிடா. ஸோ அதனால் வந்துட்டு ஹேர் ஃபால் இஸ் வெரி டேஞ்சரஸ் ப்ரோ. 10K வச்சு ட்ரேடிங்னு டைட்டில் போட்டுட்டு வீடியோவில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. 10,000 வச்சு தானே பண்ணோம். ஆமாம், அப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை? ப்ராஃபிட் எடுக்கல நம்ம, அதுதான் மேட்டர். அது தப்பு. அதை நாங்கள் போட்டு ப்ராஃபிட் எடுத்தோன்னா 50,000 ரூபாய் வரணும்டா. அவங்க அதான் எதிர்பார்ப்பாங்க. 50,000 வரும், நல்லா வருமா? இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ கிளிக் பைட் வீடியோ. ஆமாம், அண்ணாவே சொல்லிட்டார். அதுவும் 100K வியூஸ் வேணுமா? நான் சும்மா ஒரு சிடிஏ ஃபேக்டருக்காக 100K வியூஸ் வேணும். இப்போ 100K வியூஸ் வரலனாலும் நான் அந்த 1 lakh வச்சு வீடியோ போட தான் போகிறேன், நீங்களும் அதை கேட்க தான் போகிறீங்க. அதுக்கு சும்மா உடனே போட்டு அடிக்க வேண்டியது. ஐயோ அது ஒரு கமெண்ட் என் வாழ்க்கையில் அவன் பேர் என்ன தெரியல. ஆமாம், அது ஆடியோ இஷ்யூஸ் வந்து ஸ்டார்டிங்காக நாங்கள் இது வந்து டிஜே மைக் 3 அது வந்துட்டு எப்படா 10K சப்ஸ்கிரைபர்ஸா? அதான் நினைக்கிறேன் 50K சப்ஸ்கிரைபர்ஸ், 20K சம்திங் ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த போய் அண்ணா வந்து யூஎஸ்லேருந்து 50K வந்த போய் அண்ணா யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் லான்ச் ஆச்சு டிஜே மைக் 3. ஸோ அது வந்துட்டு இது ஆக்சுவலாக என்னென்னா இது எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இதுவும் புதுசு. இந்த நிக்கான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ல ஜோயலோட கேமரா, இதுவும் வந்துட்டு ரெட்டு இந்த ZR கேமராவா, இதுவும் வந்துட்டு புதுசு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறதுக்கு நாங்களும் புதுசு, அது வேறு. ஸோ அதனால் அதுக்கே வந்துட்டு லேட் ஆகிடுது. அதில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது, ப்ரோ நீங்கள் பேசாதீங்க ப்ரோ, பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்க மாட்டேங்குதுன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். ஐயோ மறக்கவே மாட்டேன். இன்னொரு கமெண்ட் வந்திருக்கேன் அந்த கார் வீடியோக்கு. டேய் வேணா செல்டாக்ஸ் GTX A வேரியன்ட் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான கார் வாங்கணும்னு நல்ல காதுலயே ஏறி செய்யறடா. ஏடி அடாஸ் வந்துட்டு நம்ம ஊருக்கு எதுக்கடா தேவைப்பட போகுது, நீயே நல்லா டாப் அண்ட் நியூ காரை வாங்கிட்டு மற்றவனை வாங்கினா வீடியோ பயிரு அதில் 30 to 40% ரிட்டர்ன்ஸ் பயிடுவார் அப்படின்ற வார்த்தை. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு தேவையான காரை வாங்கிக்கோ, எனக்கு தேவையான கார் அதுதான். அதனால் இப்போதைக்கு ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு நல்ல 5 சீட்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஐட்டம் தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம சரி இனோவா போகலாமா, ஹை கிராஸ் போகலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ இல்லை நான் கியா போகலாம், 5 சீட்டரே போதும், பட் இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படிங்கனால டாப் அண்ட் மாடல் பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இதுதான் இருந்தது. அதனால தான் இது வாங்கினேன். நான் வாங்காதீங்கலாம் நான் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தேவையான காரை நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படி தானே நான் சொன்னேன். எனக்கு தேவையான காரை நான் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். இதில் என்ன தப்பு இருக்குது? அந்த அதோட இது இன்னொன்று இருக்குது. தருணா கூட பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, ஆமாம், அதுக்கு ஒரு கமெண்ட், எல்லாவங்களும் வர அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்ல சம்பாதிக்க வேண்டியது உலகத்தில் எல்லாருக்கும் அட்வைஸ் நேரம் அவங்க வேலை பண்ணி சொல்லுங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னா, நான் சொல்றது முன்னாடி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். எல்லாரும் இதில் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல யூடியூப்ல தான் சம்பாதிக்கிறானுங்க, நம்மளால தான் இவனுங்க சம்பாதிக்கிறானுங்க. யூடியூப் அதில் அப்படியே யூடியூப் ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டுடியோ போகிறலாம் லாஸ்ட் மந்த் ரெவன்யூ எவ்வளோன்னு காட்டும். இப்போ அதுவே எங்களோட எக்ஸல் ஷீட்டில் போய் பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு காட்டும். யூடியூப்ல இருந்து வர காசில் எங்களால் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கூட அதில் மேனேஜ் பண்ண பாதி கூட வரல. அப்படி சொல்லும் போது நாங்கள் ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட 30,000 40,000 செலவு பண்ணி எடுக்கிற வீடியோஸும் இருக்குது. அதுலேருந்து எங்களுக்கு மிஞ்சி போனால் அந்த ஐபிஎல் வீடியோவில் எவ்வளோ வந்திருக்கு பார் டோட்டல் ரெவன்யூ. ஐபிஎல் வீடியோலேருந்து எங்களுக்கு வந்த ரெவன்யூ 400 ரூபாய். அப்படி வீடியோக்கு ஆமாம் தான். எவ்வளோ ப்ரோ செலவு பண்ணீங்க? அந்த வீடியோக்கு செலவு பண்ணது 30,000 ரூபாய். 400 ரூபா தான் வந்திருக்கு. ஆமாம், வியூஸ் கம்மியாக தானே போயிருக்கு. அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த லென்ஸ்லாம் ஃப்ரீயாக தான் வந்துச்சு. 2 கேமரா, ட்ரைபாடு, லைட்ஸு, அந்த டர்ஃபு, அது இல்லாமல் அங்கே வந்த எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணோம். 30,000 ரூபா செலவு பண்ணி எங்களுக்கு வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். இது வந்துட்டு எங்களுக்கு நடக்கும்ன்றது முன்னாடியே தெரியும். நாங்கள் எதுக்காக இப்படி பண்ணோம்,
இந்த குவாலிட்டியில் எவனும் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்றனால தான் பண்ணுறோம். இப்போ கம்மிங் பேக் தருண் கமெண்ட்டுக்கு வந்தது. தருண் சொல்கிறத வந்துட்டு நான் கேட்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா தருண் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நேரிலேருந்து பார்த்துருக்கேன். அதனால ஐ பிலீவ் வாட் ஹி ஹஸ் டன் அண்ட் வாட் ஹி சேயிங் மீ டு. அவர் சொன்னதுனால தான் இப்போ நோ மோரில் வந்துட்டு ஓரளவுக்காச்சும் ரெவன்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பர்சனலாகவே எப்படி லைஃபு எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு பிலீவ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு தருணான்றது மட்டும் இல்லை, இப்போ எஃப்ஆஃப்ரா பாட்காஸ்ட் பார்த்தா கூட இப்போ நேற்று ரீசெண்டாக அந்த குக்ட் ஆதித்யன் கூட வீடியோ போட்டிருந்தாங்க. அவர் கொடுக்குறத நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நான் ஏன் பார்க்குறேன்னா இஸ் அ குட் பிஸ்னஸ் மேன். ஸோ அதனால் அவர் என்னென்ன சொல்கிறாருன்றதை பார்க்குறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்துட்டு தப்பா தெரியல. தப்பா இருந்தால் நானே போய் கமெண்ட் போட ப்ரோ தப்பா இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு. தப்பு அப்படிதான் நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றாங்க. அட்வைஸ் கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. அட்வைஸ் கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. இல்லை அப்போ அப்படி பார்த்தா இப்போ வந்துட்டு தருண் நான் ஃபிட்டெக்ஸில் தான் இருந்தேன். நாங்கள் தருண் நான் ஃபிட்டெக்ஸ்லலாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 CR கிட்ட பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் யூடியூப்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு எனக்கு தெரியும். இப்போ யூடியூப்னால தான் சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்கள் டேரெக்டாக அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அது வந்துட்டு அண்ட் ஆல்சோ அது சம்பாதிக்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லையே. ஏன்னா அவங்க நல்லது தானே சொல்லித்தராங்க. உங்களுக்கு எதுவும் தப்பான விஷயத்த எதுவும் சொல்லித்தர இல்லையா. இப்போ ஃபிட்னஸ்னால் இப்போ தருணால எத்தனை பேர் ஆக்சுவலாக ட்ரெயினர் ஆகி தருணை பார்த்து இந்த மாதிரி ட்ரெயினர் ஆகி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அந்த தருணால எத்தனை பேர் ஜிம் போனவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் ஆரம்பிச்சதுலேயே நானே ரேண்டமாக நிறைய பேர் பார்க்குறேன். ப்ரோ உங்களால் வந்துட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஒருத்தர் ரேண்டமாக ஒரு கஃபேல வந்து ஒரு பையன் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களால் என் தங்கச்சி இப்போ காலேஜ் படிக்கிறா, நாங்கள் வந்துட்டு அப்போ இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் படிக்க முடியும். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் பண்ணுறோம் நம்ம? ஸோ எதுக்கு பண்ணுறோன்னா இப்போ அஸ்வின் சொல்லிட்டோம். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஏன் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஃபினான்ஸ் தான் வந்துட்டு முன்னாடியிலேருந்தே பண்ணது. அண்ட் ஆல்சோ யூடியூப்னு பார்க்குறப்போ ஃபினான்ஸில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது ஸ்பேஸ் கம்மினா கேப் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா முன்னாடி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்கல்ல, நான் அப்புறம் வரேன், அது வேற கதை. பட் ஆனால் வந்துட்டு அங்கே நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. பட் அந்த நிறைய பேர் இப்போ காணாமல் போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஃபினான்ஸ் பூசன் ப்ரோ, அவர் நல்ல ஃப்ரெண்டு தான். அப்புறம் மதுரை வீரன் சார் அவர். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பீப்புள் தான் இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர்லாம் இன்ஸ்டாகிராமில் மில்லியன்ஸில் வச்சுருப்பானுங்க, நல்லா வாய்க்கிலே பேசுவாங்க. ஆனால் யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட போட மாட்டாங்க, ஏன்னா ஓடாது. ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கப்போ வந்துட்டு சரி அந்த ஸ்பேஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறப்போ நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக பண்ணுறோமோ இன்னும் நமக்கு சீக்கிரமாக நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் வரும் அப்படிங்கிறது தான் கோல். ஸோ அப்போ எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரவீன் மூலியமாக வந்தான். இப்போ வந்துட்டு அவன் ஒரு கிறுக்கன் நான் ஒரு கிறுக்கன், 2 கிறுக்குன்னு சேர்த்து அது கிறுத்தனமாக யோசிச்சுட்டு இருப்போங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்துட்டு வியர்டாக பண்ணலாம் தான் நாங்கள் முன்னாடி வந்துட்டு இந்த வண்டியிலேருந்து கீழே உழுவுற மாதிரி எடுத்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பண்ணுறது, தரையில் படுத்துட்டு அந்த பிரேக்கிங் பேட் மணி சீனில் வர மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா ஃபன்னியாக பண்ணிருந்தோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்துட்டு யூடியூப்னு எடுக்கிறப்போ வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு யூடியூப் ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பார்க்குறப்ப அப்போ தான் வந்துட்டு விநாயக் வந்தார். அஸ்வின் வந்துட்டு நான் வந்து ப்ரோ நான் இந்த மாதிரி சினிமா கதை எழுதுறேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், நிறையா சினிமாவில் ஆட் ஃபிலிம்ஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஓபிஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிலாம் சொல்கிறப்போ ஓகே நீ தான்டா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அப்படியே உள்ளே உட்கார வச்சிட்டோம். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு யூடியூப்பில் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி நாங்கள் தான் மாசு, நாங்கள் தான் பயங்கரமாக எடிட் பண்ணுவோம், பிளாஸ்டாக பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேர் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓகே தான், நல்லது தான். பட் பாயிண்ட் என்ன வந்துட்டு ஸோ பேசிக்கலி என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ட்ரை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இவ்வளோ. ஏன்னா நிறைய செலவாகும் ஆப்வியஸ்லி செலவாகும். அதனால் ஐ மீன் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய செலவாகும். அதனால் மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சரி ஓகே நான் செலவு பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா அதான் நான் இது ஒரு இது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஓன்ட் ட்ரை இட். ஈவன் இஃப் தே ட்ரை இட் தே கான் டூ இட். ஈவன் இஃப் தே கேன் டூ இட் தே கான் பீட் அஸ். ஈவன் இஃப் தே கேன் பீட் அஸ் வி வில் ரைஸ் த பார் அகைன். அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு சரி நம்ம படம் ஏன்னா ஆக்சுவல் சினிமாவில் ஆட் ஷூட்ஸில் ஒர்க் பண்ணுற பீப்புள் வச்சு பண்ணுறோம், சினிமா கிரேட் லென்ஸு சினிமா கிரேட் கேமராலாம் வச்சு ஒர்க் பண்ணுறப்போ அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி பண்ணலாமே தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று என்னென்னா பண்ணுறதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா இப்போ இவ்வளோ செலவு பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் ஒரு வீடியோக்கு செலவு பண்ணிட்டு ஒழுங்காக இல்லை ஃப்ரேமை ஒழுங்காக வைக்கல, பின்னாடி வந்துட்டு கேமரா வந்துட்டு லென்சிங்லாம் கரெக்டாக இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி வீடியோ எடுக்கணுங்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு எடிட்டில் நாங்கள் நிறைய தப்பு பண்ணுறோம். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஆடியோ விஷயம் வரும், அது எங்களுக்கே வந்துட்டு எடிட்ல தப்பு பண்றது வந்துட்டு ஸ்டாங்ஸோட பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. நீ வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை உட்காரு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ளேயே நாங்களே அடிச்சுக்கிற மாதிரி அது. பட் ஸ்டில் ப்ரொடக்ஷனில் ஐ திங்க் வி ஆர் டூயிங் குட். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேறு யாராச்சும் இந்த மாதிரி இல்லை ப்ரோ இவங்க தான் மாசாக பண்ணுறாங்க
அப்படிங்கிற மாதிரினா அவங்க சேனல் இல்லை அவங்க வீடியோஸ் எதனா சொல்லுங்கள். ஐ மீன் தமிழில், ஆப்வியஸ்லாக இங்கிலீஷில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ எங்கள் அடுத்த டார்கெட் ஏவிடிவி தான். ஏவிடிவிலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஜெரோன் பைசர் அதான் சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ தமிழில் நம்மளும் இந்த மாதிரி ஒரு தமிழ் சேனல் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஏவிடிவி ஆஃபீஸ் போனப்போ அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த கர்நாடகாவோட எம்பிலாம் கால் பண்ணி செமையாக பண்ணுறீங்கன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அங்கே இவன் ஆக்கஸ் சொல்லிட்டு மார்டின் டெக் மார்டின் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம தமிழில் ஏன் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஏன் நம்மளால் அந்த ஒரு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் பெஸ்ட் குவாலிட்டி நம்மளால் ஏன் கொண்டு வர முடியல அப்படிங்கிறது தான் அதான் எங்கள் கோல். ஸோ அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ தமிழில் யாராவது பெட்டராக சூப்பராக பண்ணுறாங்க, விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, எடிட் சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஒரே மாதத்தில் அப்படியே தூக்கி சாப்பிட்டு let them drop, we beat them on top பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஐ மீன் நாங்கள் தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான், பட் ஸ்டில் இட்ஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன். ஏன்னா நல்லா இருக்கும்ல, நம்மளும் வந்துட்டு ஓகே இன்னும் பெட்டராக பண்ணுங்கிறது. ஸோ அது வரைக்கும் தப்பு கிடையாது. இந்த ஆடியன்ஸோட அந்த ஹோல்சமான கமெண்ட் வந்துச்சுல ஐபிஎல் வீடியோக்கு, நான் வந்துட்டு இந்த ஐபிஎல் வீடியோ வந்துட்டு சரியா போலட்டு பிரசலாட்ட வந்துட்டு சண்டை போட்டு பல விடல. என்னடா இந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, தே டோன்ட் டிசர்வ் திஸ் டாடியில் வரலாம் சொல்லிட்டு இருந்தேன். தூங்கி காலையில் எழுந்திரிக்கிறோம். அப்போ வந்துட்டு ப்ரோ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா போலன்னு தெரியும், ஆனால் குவாலிட்டி பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, தயவுசெய்து நிப்பாட்டிடாதீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ அது வந்துட்டு ஓகே குட், திஸ் இஸ் வாட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா இப்போ யூடியூப் வந்துட்டு வி ஆர் கன்சிடரிங் அதான் இப்போ யூடியூப் வந்துட்டு வி ஆர் கன்சிடரிங் அஸ் சினிமா தான் பேசிக்கலி. ஏன்னா இப்போ வந்துட்டு டியூடு படம் 100 crore அடித்ததுனால அது வந்துட்டு பயங்கரமாக மாஸ் படம் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்துட்டு சங்கர் படம் ஏதோ ஒன்று ஓடலனாங்கிறதுனால சங்கர் வந்து வேஸ்ட்டும் கிடையாது. கரெக்டாக சங்கரும் பெரிய ஆள் தான். அப்படி அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வீடியோ ஓடலைன்னா அது ஓடலைங்கிறத தாண்டி நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, நம்ம அந்த ஆர்ட்டுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ நாங்கள் அதுதான் எல்லா வீடியோலையும் பண்ணோம் அப்படிங்கிற ட்ரை பண்ணுறோம். ஏதாவது 1-2 மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அது மன்னிச்சுக்கோங்க, பட் வில் டூ தட். ஏன்னா இந்த ஐபிஎல் வீடியோ நாங்கள் அவ்வளோது பண்ணோம், பட் என்னடா 4000 வியூஸ் தான் போயிருக்குன்னா, வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி. வை வி ஆர் டூயிங் வாட் வி ஆர் டூயிங்ல நம்ம தெளிவாக இருக்கோம்னா ஓகே, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லது தான். கமிங் டு எண்ட் இப்போ என்ன லான்ச் பண்ண போகிறோம்? டேய் நீங்கள் எதாவது பேசுங்கடா, நானே பேசிகிட்டு இருக்கேன்டா நிறையா. பேசுகிறேன் தாராட்ட போகிற எதனா பேசுவோம். சொல்லு இந்த கமெண்ட்ஸில் எதனா ஃபன்னியான கமெண்ட் பார்த்துருப்பீங்க? இல்லை பாதி பேர் வந்து ஆடியன்ஸ் ரிப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தா வந்து ப்ரோ ஃபஸ்ட்டு போய் வீடியோ பார்த்துருவா ப்ரோ, நீ வீடியோவே பார்க்கல அதை பார்த்துட்டு வந்து பேசுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு வேலை இல்லை பெருசாக. அந்த ப்ரொடக்ஷன் வந்து என்னன்னா குவாலிட்டி செம குவாலிட்டி வாவ் அப்படின்லாம் சொல்கிறாங்களா? அது என்னன்னா இப்போது ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அங்கே ஒரு இன்டர்வியூ செட்டப்பே லைக் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் எடுத்து பண்ணுறாங்க, ஃபிலிம் செட்டப்பில் பண்ணுறாங்க. அந்த இது ஃபிலிம் கிறிஸ் வில்லியம்ஸ் பண்ணியிருப்பாங்க, மேத்யூ மேக்கான செமையாக இவ்வளோ பெரிய இன்டர்வியூ பாட்காஸ்ட்டே அப்படி பண்ணிருக்காங்க. தமிழில் வந்து அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதை அச்சீவ் பண்ணல யாரும், அதை பண்ணுறதுக்கான ஒரு ஜேர்னி தான் இது. அது எப்படியாவது ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணணும். ஏன் நம்மளால பண்ண முடியாது? வந்துட்டு இவங்களுக்கு இதுவே போதும், இது இந்த குவாலிட்டி யூடியூப் போதும் அப்படின்ற மாதிரி செட்டில் ஆயிருந்தனால இருக்கலாம். பட் அதெல்லாம் இப்போ உடச்சிட்டு நம்ம தான் வரோம். இது ஒரு ஆர்ட் ஸ்பேஸ். இது அந்த ஆர்ட் ஸ்பேஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா, நம்ம லவ் பண்ணுற ஆர்ட்டை வந்து நம்ம அதுக்கான ஜஸ்டிஸை நம்ம கொடுக்குறோமா, அதுதான் லவ் பண்ணுறீங்க ரொம்ப. யாரை? கலை. கலையா பொண்ணு பேரா? நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு வந்து பிரசன்னா ப்ரோட்டை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கள் ப்ரோ. என்ன இது இது ஆக்சுவலாக வந்து உங்களை வந்து ஸ்டாங்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா கொலாப் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே நிறையா கற்றுக்கிட்டீங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் தட்னுலாம் நடக்கலைல்ல, அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணீங்க ப்ரோ அந்த மாதிரி ஸ்டாங்ஸ் லான்ச் பண்ண போகிறோம்? ஒரு தடவை சொன்னீங்க நியூக்ளியர் நம்ம மீட் பண்ணுறப்போ சொல்லியிருந்தீங்க. இதுக்கான எனக்கு தெரிஞ்சு இந்த கரெக்டான ப்ரீ பிளானில் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டு தான் ப்ராப்பராக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிளான்லாம் இது பண்ணல ப்ரோ. ஸோ பேசிக்கலி அந்த இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு 1 year வீட்டில் சும்மா வெட்டியாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமு ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தருண் கிட்ட ஜாயின் பண்ணேன். தருண் கிட்ட இருந்து ஸ்க்ரீலெக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ அது வந்துட்டு ஒரு பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சி மாதிரி ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஹோமிஃபைன்னு போனோம். அதுவும் வந்துட்டு ஒரு 2 months க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நந்தா ப்ரோ மீட் பண்ணேன். அப்புறம் ஏ2டி நந்தா ப்ரோ கூட பிராண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு வீடியோஸு இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு அகைன் தருண் கம்பெனிலேயே போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு பாயிண்டில் அப்போ தருண் கம்பெனியில் இருக்கப்போவும் அப்போ போய் A2D சேனலில் போயிட்டு நந்தா ப்ரோ கூட சேர்ந்து வீடியோஸ்லாம் பண்ணிருப்போம். அது ரெண்டு ப்ரோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் வரீங்களா பாரு, நானும் போவேன். நான் வந்து ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஐடியா இருக்குது நம்ம பண்ணலாமான்னு கேட்பேன். அவரும் சூப்பர் ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்துட்டு ஏதோ பிஸ்னஸ் பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நந்தா ப்ரோ நானும் பிளான் பண்ணியிருந்தோம். அது என்னன்னா வந்துட்டு அந்த ப்ராடக்ட் பிஸ்னஸ் வெர்சஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு என்னாச்சுன்னா அந்த இவங்க இருப்பாங்களே அந்த ஒரு கப்புள் பிஸ்னஸ் பண்ணுறது கிறிஸ்டியன் நைஸ் வந்துட்டு ஏதோ கிறிஸ் ஆக்சசரிஸ்னு வச்சுக்கா. ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அந்த வீடியோ போட்டிருந்தோம். போட்டுட்டு அப்போ வந்து என்னாச்சுன்னா வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு நந்தா ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு வழக்கம் போல் சிடிஎல்லாம் சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு பிரசனாவோட இன்ஸ்டாகிராம் தரேன் வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னாரு. அப்போ வந்துட்டு எனக்கு அன்றைக்கி ஒரு நைட்டே ஒரு 600-700 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 டிஎம் வந்திருக்கோம். ப்ரோ ஃபினான்ஸ் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் ஃபினான்ஸ் சூப்பராக சொல்லி தரீங்க, நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டா. ஸோ அப்போ நான் வந்துட்டு யோசித்தேன், சரி நமக்கு தான் ஃபினான்ஸ் வரல, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாங்ஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நிறையா மாற்றணும். ஏன்னா பேமெண்ட் ஏதோ ஒரு இஷ்யூ வருது, சம்டைம்ஸ் சர்வர் ஏதோ எரர் வருது அப்படின்றாங்க. ஸோ அதுவும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி சரி வெறும் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி அப்போ நமக்கு தெரிஞ்சதே சொல்லித்தரலாம், அது எப்படிலாம் ஈஸியாக என்னென்னலாம் பண்ண முடியும், ரிப்போர்ட் பண்ணலாம், வச்சு ஏதாவது கோடு டூல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஐடி பேக்ரவுண்ட் தானே. ஸோ அதை வச்சு எதனா கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிருக்கப்போ தான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு சொல்லித்தரது தான் கோல்னா நீ ஏன் வந்துட்டு வீடியோஸ் போடக்கூடாது. ஸோ அப்போ வந்துட்டு வீடியோஸ் போடலாம்ல, அது அப்போ இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அந்த லைன் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தருண்கிட்ட ஆசிஸ்ட நந்தா ப்ரோ, விஜய், சித்து, பரிதாபம் எல்லாத்து கூடலாம் பாட்டு பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்டென்ட் போடு, நீ நல்லா பேசுகிற, எம்ஜினா கூட சொன்னார். இப்போல்லாம் இருக்கிறப்போ வந்துட்டு அப்போ எனக்கு பெருசாக தோணல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரோவர்ட், கேமரானாலே பயம். ஏதாவது நிறைய கூட்டமாக யாராவது வந்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வந்துடும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி. அது இன்னும் இருக்குது, பட் ஸ்டில் அப்படி இருக்கப்போ சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ தான் சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தா ப்ரோ ஹெல்ப் பண்ணார், தருண் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணான். அப்புறம் நியூக் மார்க்கெட்டிங்னு ஒரு டீம் இருக்குது, இந்த டைனமிக் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அங்கே பிரபாஸ் வேதன் அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க கண்டென்ட் போடுறப்போ. ஸோ ஏன்னா அப்போ தான் அவங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறாங்கல்ல, கிளைண்ட்ஸுக்குலாம் அவங்க போட்டிருக்கப்போ நான் அவங்க கிட்டே கேட்டேன், இப்போ கண்டென்ட் போடணும்னா என்ன மாதிரி போடணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, தெரியல மிஸ் பண்ணுறேன்னா தெரியல, பட் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இனிஷியல் ஸ்டேஜஸில். பிரவீன் கடைசியாக தான் வந்தார். இந்த பிரவீனும் நிறைய ஹெல்ப் பண்ணார். அதான் அது ஏதோ அது இந்த டைலாக் வரும், லக்கி பஸ் ரொம்ப தூரம் நடக்க போகிறேன், இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார், நேற்று கூட வந்துட்டு அந்த டைலாக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி சரி முக்கியமாக அந்த ஃப்ரெண்ட் அவங்க சொன்னதுனால தான் வந்துட்டு அது ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருந்தது. சரி ஓகே ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். மற்றபடி அப்புறம் அந்த ஒருத்தவங்க கூட யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எங்களால் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட இப்போ பேசியிருந்தோம்ல. இப்போ ஆமாம், ஆக்சுவலாக எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டை எடுத்துக்கிட்டாலுமே வியூவர்ஸ்னால தான் வச்சுக்கோங்களேன். அது சரியா தப்பான்னு தெரியல, நான் சொல்கிறேன் ஆடியன்ஸ்னால தான் சம்பாதிக்கிறோம், அது ட்ரூ தான். ஆனால் யூடியூப்லேருந்து மட்டும் வர ரெவன்யூ வச்சு சர்வே பண்ண முடியுமானா அது டவுட்டு தான். கரெக்ட். ஆனால் அவங்க பார்க்கறதுனால தான், இப்போது சினிமா எடுத்துக்கிட்டாலும் அவங்க வியூவர்ஸ் பார்க்கறதுனால தான், புக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேர் வாங்கி படிக்கிறதுனால தான் அதுக்கான ரெவன்யூ வந்து அவங்களுக்கு யார் ஆத்தரோ இல்லை வந்து யார் மேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிது. பட் யூடியூபோட ரெவன்யூ மட்டுமே வச்சு இவ்வளோ ப்ரொடக்ஷனில் பண்ண முடியுமானா அது முடியாதுங்கிறது வந்து. அண்ட் ஆல்சோ இன்னொரு மேட்ரு என்னென்னா எங்களால் சம்பாதிக்க அந்த டைலாக் இருக்குல்ல, நான் அதுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலி இந்த யூடியூப் ரெவன்யூ அது எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? இப்போ பேசிக்கலி வந்துட்டு நீங்கள் யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு ஆட்ஸ்லாம் வருதுல்ல, அந்த பிராண்ட்ஸ் வந்துட்டு மணி வந்து பே பண்ணுவாங்க. யாருக்கு? யூடியூப்க்கு. எதுக்கு? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வீடியோவில் என் ஆடை போடு, ஸோ அப்போ நிறைய பேருக்கு என் பிராண்டு போய் ரீச் ஆகுங்கிறதுக்கு பே பண்ணுவாங்க. அது பேர் வந்துட்டு சிபிஎம்னு சொல்லுவாங்க, அதாவது காஸ்ட் பர் மில்லினா வந்துட்டு 1000 வியூஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேனலில் வந்துட்டு ஒரு 10,000 வியூஸ் போகுதுன்னா காஸ்ட் பர் மில்லினா வந்துட்டு இப்போது லெட்ஸே 100ன்னு வச்சுப்போமே. ஸோ 100 × 10,000னா 100 × 10ன்னு போடுறப்போ ஒரு 1000 ரூபாய் எனக்கு வரும். ஸோ 10,000 போனால் எனக்கு ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு சிபிஎம். ஆர்பிஎம் கிடையாது, சிபிஎம். ஆர்பிஎம்ங்கிறதுனா ரெவன்யூ பர் மில்லி. இதில் என்ன ஆகும்னா யூடியூபுக்கு தான் நான் போடுறான், யூடியூப் வந்துட்டு ஒரு 50-60% எடுத்துப்பான். எடுத்துட்டு ரஃபாக 50-60 எடுத்துப்பான்னு வச்சுக்கோ, நமக்கு வந்துட்டு ஒரு 40-45% தான் கொடுப்பான். ஸோ இப்போ வந்துட்டு யூடியூபுக்கு 45, நமக்கு 55-60 இப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு ஒரு 1000 ரூபா வந்துன்னா யூடியூப் 40 ரூபா எடுத்துப்பான், நமக்கு ஒரு 60 ரூபா, சாரி 400 ரூபாய் எடுத்துப்பான். இல்லைடா 1000 ரூபா வந்து யூடியூப் 400 ரூபாய் எடுத்துப்பான், நமக்கு 600 ரூபாய் எடுத்துப்பான். கரெக்டாக? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது எப்படி அது வருதுன்னா பிராண்ட்ஸு யூடியூப்க்கு பே பண்ணுறாங்க, யூடியூப் அதை கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு
அதை வந்து மீதி கிரியேட்டர்கிட்ட கொடுக்குறான். இது ஏன்னா கிரியேட்டர்னால யூடியூபுக்கு நிறையா வியூவர்ஸான நீங்கள் வரீங்க. ஸோ நிறைய பேர் ஆடு பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஆடு பார்க்கறதுனால அந்த பிராண்ட்ஸுக்கும் நிறைய விசிபிலிட்டி வருது. அதனால தான் அவன் காசு கொடுக்குறான். ஓகேவா? யூடியூப் ஏன் காசு எடுக்கிறான்னா அவனோட பிளாட்ஃபார்மில் தானே இதெல்லாம் நடக்குது. ஸோ அவன் வந்து காசு எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து இது கொடுக்குறான். ஓகேவா? இப்படி தான் இந்த யூடியூப் ரெவன்யூ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது உங்களால் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் எல்லா யூடியூபர்ஸ்ட்டையும் போய் சொன்னீங்கன்னா, இப்போ அந்த பிராண்ட் என்ன பண்ணால், இந்த யூடியூப்காரன் என்ன பண்ணால், இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்த்து யாருனால சம்பாதிக்கிறாங்கிறத பாரு. அந்த ஆல்சோ சம்பாதிச்சா நல்லது தாங்க. ஏங்க நீங்களும் சம்பாதிங்க, யார் வேண்டாம்னா. நல்லா சம்பாதிங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஊர் சுற்றுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். தலை சொல்கிற மாதிரி லிவ் அண்ட் லெட் லிவ். போதும். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து வந்துட்டு ஸ்டாங்ஸில் முக்கியமாக நாங்கள் வந்துட்டு 3 அனௌன்ஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு பெங்களூர் போக போகிறோம் நாங்கள். எஸ். ஏன்னா வந்து பிள்ளைங்க 2 படிக்க போகுது காலேஜுக்கு. ட்ரிப்பிள் பெங்களூருக்கு மொத்தமாக ஷிஃப்ட் ஆகும். கம்பெனியாக பெங்களூர் ஷிஃப்ட் ஆக போகிறோம். அது ஏன்னா வந்துட்டு இவன் வந்துட்டு பேர்ல் அகாடமின்னு ஒரு ஃபேஷன் காலேஜில் படிக்க போகிறான். இவன் வந்துட்டு சிஎம்எஸ்ஜேன்னு எம்பிஏ அங்கே போய் எம்பிஏ படிக்க போகிறான். ஸோ அதனால் வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு பெங்களூர் ஷிஃப்ட் ஆக போகிறோம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அஸ்வின் சொல்லுவானாண்டா. ஆமாம் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டாங்ஸ் வந்து ஒன்றா இருக்குது. அதை வந்து இப்படி பிரிக்க போகிறோம் ரெண்டா. ஸ்டாங்ஸில் ஸ்டாங்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டாங்ஸ் ப்ரொடக்ஷனா ஸ்டாங்ஸ் ஸ்டுடியோஸ்? அது இது ஆரம்பிக்க போகிறோம். தேதி விரைவில் அறிவிக்க போகிறோம். காலம் தான் பதில். அது வந்து இந்த வீடியோ வரதே அந்த சேனலோட கொலாபரேஷனில் தான் சேர்ந்து வரும். ஸோ அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் எப்படா டிசைட் பண்ணுங்க? இப்போதான் ஸ்பாட்டில். அந்த ஆல்சோ வந்துட்டு ஸ்டாங்ஸ் மட்டும் தான் வந்துடா. ஆமாம், ஸ்டாங்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்டாங்ஸ் ப்ரொடக்ஷனோ ஸ்டுடியோஸோ அதெல்லாம் இவங்களுக்கு தான் எந்த கிடையாது. அதில் என்னன்னா லைக் இந்த ஷூட்டோட பிடிஎஸ், அதோட ஃபியூச்சர் பிளான்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து இந்த மியூசிக் வீடியோஸ் ப்ரொடக்ஷன். இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வெஸ்டர்னில் வந்துட்டு ஜான் யோசாய் அப்படின்னு, அது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, ஒரு கிரியேட்டர் இருப்பார். எப்படின்னா மற்ற கிரியேட்டர்ஸோட பிரேக் டவுன் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு. ஸோ அது பண்ண போகிறோம். இந்த ஐபிஎல் வீடியோ வந்துட்டு எப்படி நாங்கள் பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம், வேறு என்ன எப்படி எடிட் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ பேசிக்காக ப்ரொடக்ஷன்ஸில் A to Z அது நல்லா போச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு மியூசிக் வீடியோஸ், ஆட் ஃபிலிம்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. அதுக்காக தான் வந்துட்டு நல்லபடியாக நடக்கும். எஸ். படம் வர வருது இதில். அடுத்த படம் சொன்னேன், தலைகள் விகிதங்கள்னு ஃபஸ்ட்டு படம் சொன்னேன்ல. இப்போ செகண்ட் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அது வந்து செந்நிலம் அப்படின்னு ஒரு பேர். அது வந்து ஈழத்தில் போர் நடக்கும்போது நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டு, அதை பற்றி பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து ஸ்டாங்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த ஸ்டூடியோஸ் பேஜில் தான் பப்ளிஷ் பண்ண போகிறோம். அவங்க வந்துட்டு இப்போ மக் ஷாட் ஃபோட்டோ எங்களை எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த படம் வந்தால் ஜெயிலுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. அது எதாவது பண்ணிக்கலாம், சென்சார்லாம் பார்த்துக்கலாம். எஸ், ஸ்டாங்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் டன். இப்போ அடுத்து செகண்ட் வந்துட்டு ஸ்டாங்ஸ் சிண்டிகேட். சிண்டிகேட்டுங்கிறது என்னன்னா பேசிக்கலி ட்ரக் லார்ட்ஸ். இந்த கைதி விக்ரம் படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி தான். பட் ஸ்டில் சிண்டிகேட் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு ஒரு க்ளோஸ் கம்யூனிட்டி பேசிக்கலி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸ்டாங்ஸில் என்னெல்லாம் இல்லாததோ பார்க்காததோ ஸ்டாங்ஸ், இது ஒரு 2.0 வெர்ஷன் மாதிரி. இந்த சிட்டிக்கு வந்துட்டு ரெட் பில் கொடுத்தா எப்படி இருக்கும், இந்த ரெட் சிப் போட்டால் அந்த மாதிரி ஸ்டாங்ஸ் சிண்டிகேட்டில் வந்துட்டு மக்கள் ஆகிய உங்களை வந்துட்டு நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆட் பண்ணி, நாங்கள் மட்டும் வளராமல் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்து சேர்ந்து வளர்றோம். அதாவது ரத்தன் டாட்டா தான் சொல்லியிருப்பாரா அந்த இது, நீங்கள் வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்கணும்னா தனியாக போகாதீங்க, சேர்ந்து போங்க அப்படின்ட்டு. தெரியாது, அந்த மாதிரி ஒரு கோட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எப்படி நாங்கள் மட்டும் டீமாக வளராமல் சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸையும் சேர்ந்து வளரலாம் அப்படின்றது அந்த ஸ்டாங்ஸ் சிண்டிகேட். அதாவது பேசிக்காக ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அதில் வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்தெல்லாம் சேர முடியாது. இதில் வந்துட்டு காசு கொடுத்து சேர்ற இந்த இதுவே கிடையாது. எப்படின்னா வெயிட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். வெயிட் லிஸ்ட் வேணா அது இப்போ தருமா? வெயிட் லிஸ்ட் வேணால் போட்டுறோம். வெயிட் லிஸ்ட் ஃபார்ம் இப்போ தரோம். அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணுவோம். இன்டர்வியூ பேஸில் தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா தி மோஸ்ட் டிசர்வ்டு வில் ஒன்லி கெட் என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஸ்டாங்ஸ் சிண்டிகேட். யார் நினச்சாலும் உள்ளே வந்துட முடியாது. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு சில பர்க்ஸு இந்த மாதிரி டியர் லெவல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுக்கெலாம் பே பண்ணணும். அதுக்கெலாம் கம்பெனி எப்படி போடும். பட் ஸ்டில் அதுக்கான பர்க்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன பிளான் பண்ணோன்னா ஒரு 3-4 டேஸ் ஏதாவது ஒரு ரெசார்ட் மாதிரி புக் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரியாரிட்டி ஆக்சஸ் கொடுக்கப்படும். ஸோ இப்போ யூடியூப்ல மெம்பர்ஷிப் இருக்குல்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கலி யூடியூப் மெம்பர்ஷிப் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. அதுவும் போடல. ஆக்சுவலி எனக்கு எப்படி பண்ணது, அது எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரியல. அது அப்படியே இது கூட மிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபார்ம் ஒன்று தான் ஞாபகம். அந்த NASM வீடியோ நான் அன்றைக்கே சொன்னேன், 25 பேத்துக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டோம். அந்த வின்னரோட லிஸ்ட் வேணா நாங்கள் சைடில் போகிறோம். இல்லை அந்த 25 பேர் ஓகே, நம்ம ஃபைனல் வின்னரே அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த NASMல வந்துட்டு
ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் நிறையா ரெஸ்பான்சஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1100 வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே போதும், இதுக்கு மேலே எத்தனை பேர்த்த நான் அனலைஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்துட்டு அப்புறம் அதில் ஒரு 25 மட்டும் தனியாக க்யூரேட் பண்ணி எடுத்து அவங்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கொடுத்து, அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் வந்து பேசி அந்த அசைன்மெண்ட்லாம் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. அதுவும் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணது என்னென்னா, தன்வந்த் அப்படிங்கிற ஒரு பையன் பெங்களூரில் 18 வயசு பையன். அவன் வந்துட்டு அவன் ஸ்டோரி இருக்குமே. தன்வந்த் வந்துட்டு 16 வயசுலேருந்தே இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபினான்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன. ஃபஸ்ட்டு அந்த செலக்ட் பண்ண க்ரைட்டீரியா சொல்கிறேன். ஏன்னா 1000 பேர் இருந்தது, 1000 பேர் மேனுவலாக உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, லைக் பேசிக்காக நாங்கள் செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு இருந்த செலெக்ஷன் ப்ரியாரிட்டியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எது நீங்கள் ஒய் யுவர் வெல் டிசர்வ்ட் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு லைன் ஆன்சர்லாம், அந்த ஒரு லைன் ஆன்சர்லாம் தூக்கி விட்டுட்டு பெரிய பேராக எழுதியிருக்காங்களா, அதை வந்துட்டு கோடு மாதிரி ரன் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் ஜஸ்ட் ஒரு 10 பேசிஸ் எடுத்துக்கணும். அதாவது உண்மையாக பேசியிருக்காங்களா, ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்களா, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கா, உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சார்ட் அவுட் பண்ணி ஒரு டாப் எத்தனை 25 அதில் பெயின் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிருக்காங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து எங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு 10 பேராமீட்டர்ஸ் வச்சு அதை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தோம். ஸோ அதில் இந்த 25க்கு அசைன்மெண்ட் கொடுத்து அதை ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி அதிலிருந்து எடுத்தது தான் வந்துட்டு இந்த தன்வந்த். ஸோ இந்த பையன் வந்துட்டு யாருன்னா, பெங்களூரில் 18 வயசு பையன். இப்போ தான் வந்துட்டு லைக் 16 வயசுலேருந்தே அவன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸு இதெல்லாம் வந்துட்டு அவனே உட்காந்து கற்றுக்கிட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறது, இந்த சிஓ பாட்காஸ்ட்லாம் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிட்டுருந்தான். அண்ட் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு 8000 ஏதோ சேலரியிலேருந்து 1 lakh வரைக்கும் சேலரி பில் பண்ணி ஃபேமிலியை நல்லா க்ரோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவன் வந்துட்டு இல்லை, அது தப்புன்னு இந்த சென்ஸ் அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணியும் வந்துட்டு ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனால அந்தளவுக்கு சேவிங்ஸ் எதுவும் இல்லை. இப்போது நாங்கள் வந்துட்டு அந்த ஏன்னா 8000 per month சேலரி இருந்து 1 lakh per month சேலரி பயங்கரமான அதுவும் ஏதோ 15 இயர்ஸ்லேயோ ஏதோ சொல்லியிருந்தான். ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இருந்தும் லிட்ரஸி தான் வந்துட்டு எங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருந்தது. நான் அதை வந்துட்டு ஐ சி இட் ஆஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னா. ஸோ அது எங்களுக்கு இன்னும் பயங்கரமாக ஹிட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவன் அசைன்மெண்ட் செகண்ட் ரவுண்ட் அசைன்மெண்ட்டும் அந்த பையன் சூப்பராக பண்ணியிருந்தான். ஸோ அதை வச்சு தான் வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு மற்ற வந்துட்டு நல்லா பண்ணல, அவங்க டிசர்விங் கிடையாது அப்படிலாம் நாங்கள் சொல்ல. ஸோ இது எப்படி சொல்ல வரோன்னா, இப்போ இந்த வாட்டி நாங்கள் இந்த பையனை செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இது நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக தேவை. ஸோ இதை வந்து நம்ம ஏன் வந்துட்டு எவ்ரி ஒரு 2 to 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஒருத்தர் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணி படிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த வாட்டி செலக்ட் ஆகலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்களே வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். ஸோ டோன்ட் வரி, நம்பிக்கையோடு இருங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் வெற்றி நிச்சயம். எஸ், சூப்பர். என்ன அப்டேட் முடிஞ்சு. இப்போ அடுத்து வந்துட்டு அந்த ஜோயல் இப்போ மும்பையில் என்ன பண்ணிட்டு ஐபேட்லேருந்து கால் பண்ணுறேன். ஹாய் ப்ரோ, அப்படியே எங்கள் கேமரா ஹாய் சொல்லுங்க. தூக்கி காட்டுறடி, தெரியுதா? ஹாய் சொல்கிறா. திருப்பு. என்ன ப்ரோ பொம்பளை சத்தம்லாம் கேட்குது பின்னாடி? எங்கே இருக்கீங்க? மும்பையா? என்ன ஷூட்டு? ஓ சூப்பர் ப்ரோ, நைஸ். டன் ப்ரோ பாருங்க. 100K தேங்க்ஸ் சொல்லுங்க. 100K தேங்க்ஸ் சொல்லுங்க டீம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம். தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா ஃப்ளைங் கிஸ்லாம் சரி ப்ரோ, பாய். ஸோ இவன் தாங்க நாங்கள் சொன்ன அந்த டிஓபி. இவன் எப்படி தெரியும்னா, அஸ்வின் படித்த காலேஜோட அவரோட கிளாஸ்மேட். ஆமாம். ஸோ இந்த டீமே ஒரு மாதிரி இன்னர் சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் லெப்போட்டு சொல்லுவாங்க, இவன் ஒரே ஸ்கூலு, நான் இவளை எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், இவள் நடுவில் வந்தவன் 6th தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாங் சிண்டிகேட் சொல்லியாச்சா? அடுத்து தான் பெரிய மேட்ரே இங்கே. என்னது? ஸ்டாங் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டாங் ஸ்கூலில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லித்தரதான் கோலுங்கிறதுனால வந்துட்டு ஸ்டாங் ஸ்கூலில் வந்துட்டு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு கோர்ஸ்ன்னு சொன்னோன்னே போட்டு அடிப்பீங்க. அடிச்சு கூட செஞ்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு இந்த எல்லா யூடியூபர்ஸ் ஒரு கோர்ஸ் பண்ணுவானுங்கள்ல, அந்த நார்மலாக ஒரு லேப்டாப் முன்னாடியோ கம்ப்யூட்டர் முன்னாடியோ உட்காந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அந்த கதையும் கிடையாது. நாங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ்லேயும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை பயங்கரமாக பண்ணணும்னு பார்த்தது தான் வந்துட்டு லெவல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். அவங்க வந்துட்டு லெவல் ஆஃப் ஃபில்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல, அவங்க வந்துட்டு ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் கூப்பிட்டு கோர்ஸ் பண்ணுவாங்க. கார்த்திக் சுப்பராஜ் அவங்களாம் கூப்பிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட பேசினப்போ அவங்க வந்துட்டு ஒரு செட்டும் கிட்டத்தட்ட some lakhs செலவு பண்ணி எடுத்துருந்தாங்க. சரி நம்மளும் அதே மாதிரி அதை விட பெட்டராக பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதோ பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, ஃப்ளோர் பிளான்லாம் போட்டு வச்சிருக்கோம். இவன் படத்துக்கு ஆர்ட் டைரக்டர்லாம் இருந்தாங்க, அவங்களாம் கூப்பிட்டு
படத்துக்கு பட்ஜெட் எவ்வளோடால படத்துக்குன்ற பாருங்க படம் தான் பண்ணுறோம் ஆக்சுவலாக. கோர்ஸுக்கு வந்துட்டு பட்ஜெட் எவ்வளோடால பிரசன்னா அஸ்வின்ட்டு கேட்டான். நீ என்ன கேட்ட? ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுங்க. எஸ், அது வந்து ஆனால் அதுக்கான அந்த 10 லட்ச ரூபாய் போடுறோன்னா இது 10 லட்ச ரூபாயில் பண்ண முடியாது, அதிகமாக ஆயிருக்கும்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அது இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த கோர்ஸுங்கிறது இப்போ நம்ம ஃபினான்ஸில் நான் மற்ற நிறைய பேர் கோர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம், இது நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு இது இருக்கணும், ஃபினான்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறப்போ அதில் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு உடனே வந்துடுவான் கோர்ஸ் எடுத்து சம்பாரிச்சாண்டாலாம் சொல்லிடுவான். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு பட் கோர்ஸ்லேருந்து ரெவன்யூ வரும், நான் இல்லைன்னா சொல்லலை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கோர்ஸ்லேருந்து வர ரெவன்யூவில் வந்துட்டு ஒரு 10% வந்து சேரிட்டிக்கு டொனேட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி எனக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, நானும் ஒரு அதர் இதெல்லாம் சரி தன்னோட இதெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, ஃபேமிலி சம்பாதிக்கிறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அந்த இதில் நான் கொஞ்சம் ப்ரிவிலேஜ் தான். ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ வந்துட்டு கோர்ஸ் எடுத்து தான் சம்பாதிச்சான், யூடியூப்பில் தான் சம்பாதிச்சான் அப்படின்னு வந்தீங்கன்னா நான் இப்போவே வந்துட்டு சொல்லிக்கிட்டேன். நான் வேணால் போர்ட்ஃபோலியோ வேணால் லைவாக ஏதாவது காட்டலன்னா கூட காட்டிடலாம். பிரசன்னா இப்போ நம்ம கடத்திட்டு போய் என்ன பண்ணோம்னா நம்ம கைக்கு ஒரு வேணாம் உண்மையிலே கடத்திட்டு போயிட போகிறோம். ஸோ ஸ்டாங்ஸில் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு என்ன இருக்குன்னா கோர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1-on-1 செஷன்ஸ் வந்துட்டு NISM சர்டிஃபை, NASM சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஹையர் பண்ணி இருக்க போது மட்டும் ஒரு ஜஸ்ட் மட்டும் கூட, அதாவது என்னென்ன கோர்ஸ் இருக்குது? பேசிக்காக வந்துட்டு 4 இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ்னு ஒன்று இருக்க போகுது. செகண்ட் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின ஃபுல்லாக இருக்க போகுது. தேர்டு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபைனலாக வந்துட்டு பர்சனல் ஃபினான்ஸ் மாஸ்ட்ரி அப்படின்னு, அதுதான் வந்துட்டு எங்கள் ஹீரோ ப்ராடக்ட். அதில் வந்துட்டு என்னென்னா பர்சனல் ஃபைனான்ஸ், மணி மேனேஜ்மெண்ட், அசட் அலோகேஷன், அப்புறம் இந்த மற்ற 3 இதோட எல்லா ஒரு கலந்து ஃபைடு ஒரு இது ஒன்று வரப்போகுது. 3 வந்துட்டு உள்ளே இருக்குன்னு நினச்சிட்டு 3 இதில் ஷூட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம்னு நினச்சிடாரு. அதுக்கும் தனித்தனியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணி வைக்கிறோம். எஸ், நாங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டாங்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ரூபாவும் வேல்யூபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ், அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போது ஒரு 10 நிமிஷம் யூடியூப் வீடியோக்கே நாங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணுறோன்னா ஒவ்வொரு கோர்ஸும் 10 மணி நேரம் கிட்ட வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்து வரைக்கும் நிலச்சி நிற்கணும்னா அப்போ எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நாங்கள் பண்ணுவோங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இவ்வளோ பேசுகிறீங்களே சவுண்டு கம்மியாக வைடா நாய் அப்படி. ஸோ அது கேட்குது, பட் வீல் டூ தட். அது வந்துட்டு இதுக்கப்புறம் நாங்களும் மனிதர்கள் தான், மனிதர்கள் தவறு செய்வார்கள். ஆமாம், இப்போ ரீசெண்ட் டேஸில் IPL வீடியோவில் ஒரே ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு எப்படி என்னேபிள் ஆச்சுன்னே தெரில எனக்கு. ஆமாம், எக்ஸ்போர்ட் போடும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. எக்ஸ்போர்ட் போட்டு யூடியூப் வீடியோவில் பார்த்தா ஒருத்தர் இது பண்ணுறாங்க, பறக்கொட்டை சவுண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். ஸோ பிரச்சனை எங்களுக்கு 100K ரேட்டுக்கு வந்துட்டு தாய்லாந்து ட்ரிப். தாய்லாந்து கூட்டு தாய்லாண்டில் இல்லை. ஸோ அதான் இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த 3 விஷயங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ பிளான் பண்ணோம், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா வந்து செலவாகும். அது வந்துட்டு இப்போது அதை எடுத்து பண்ணி அகைன் வந்துட்டு அதுக்கான ப்ராப்பர் ரெகக்னிஷனோ அது ஒரு வேலிடேஷனோ கிடைக்கலன்னா வந்துட்டு அது வேஸ்ட் ஆகிடுமே அப்படிங்கிறனால கொஞ்சம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது அந்த வீடியோவோட ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ண போகிற பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் கிட்ட வந்துச்சு. அந்த வீடியோட அவுட்கமில் வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் வர கேஷ் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த IPL வீடியோ ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி இருந்துச்சு கைஸ் எங்களுக்கு. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணால் எப்படி போகுதுன்ட்டு. பட் IPL வீடியோ போகாததுக்கு நாங்களும் ஒரு ரீசனாக இருப்போம். ஏன்னா IPL கண்டென்ட் உங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட்டாக இருந்துச்சு. கரெக்ட். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி வீடியோ பண்ணோன்னு ஹைப் ஆகிட்டு பீப்புளுக்கு தேவையா, டு தே நீட் இட் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம விட்டோம். ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த ஆஸ்பெக்ட் நம்ம விட்டுட்டோம்டா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகிட்டு பயங்கரமான வீடியோ பண்ண போகிறோம்னு நினச்சி அதை விட்டுட்டோம். ஸோ அதனால் இப்போது இது போகாததுனால இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு வீடியோ வெளில வரப்போகுதுன்னா அதுலேருந்துட்டு அந்த 5 லட்ச ரூபா அதுலேருந்துட்டு யூடியூப்லேருந்து ரெவன்யூ மேக் பண்ண முடியாதுன்றது தெரியும். சத்தியமாக இருந்தாலும் 5 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கான விசிபிலிட்டி எங்களுக்கு கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கஷன்ஸ்குள்ளேயே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா கூட பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு. ஆமாம், ஏன்னா இவன்கிட்ட போயிட்டு எத்தனை கேமராடா வேணும் அப்படின்னு கேட்டால் 8 Sony FX3 வேணும்டா, 10 GoPro வேணும்டா அப்படின்ட்டாங்க. ஆமாம். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அதுக்கு சும்மா லிஸ்ட்டு வாங்கினதுக்கே எங்கேயோ போகுது. அதனால அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், நீ தான் நிறைய காசு வச்சிருக்கேடா பண்ண வேண்டியதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கரெக்டு தான். பட் பாயிண்ட் இஸ், எனக்கு இப்போது நான் பர்சனலாக வந்துட்டு ஐ மீன் நான் வேறு ஸ்டாங்ஸ் வேறுங்கிற மாதிரி ஆஸ் அ பிஸ்னஸ்ன்னு பார்க்குறப்போ
ஆஸ் அ பிஸ்னஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த பிஸ்னஸ்க்கு இது ஹெல்த்தியா, இது கரெக்டாக, ரன்வே கரெக்டாக இருக்கா, கேஷ் ஃப்ளோ அடி வாங்காமல் இருக்குமா, மார்ஜின்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு பண்ணணும்ல. ஸோ நான் சும்மா என்கிட்ட இருக்குன்னு அப்படியே எடுத்து இதில் போட்டுறக்கூடாதுல்ல. அதனால தான் வந்துட்டு சரி வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போவே வந்துட்டு நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தி மார்ஜினில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் அந்த இப்படிலாம் போய் இப்போ மேலே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு இதை மொத்தமாக இதை போட்டு பண்ணேன்னா அப்படியே அப்படின்னு இப்படி போயிடும். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு என்னன்னா ஸ்டாங்ஸுக்கு வந்துட்டு ஒரு கேமரா வாங்கணும், பிளாக் மேஜிக் பிக்சஸ். அது எவ்வளோ கிட்டத்தட்ட கேமரா பாடி மட்டுமே ஒரு 3 லட்ச ரூபா, அது வாங்கி ரிக் பண்ணோன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்றான். நான் வந்துட்டு பிரசலாட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் கன்வின்ஸ் பண்ணலாம், அவன் காசுலேருந்து வாங்கிடுவான் பிளாக் மேஜிக் பிக்சர்ஸை. ஆனால் பிஸ்னஸ் ரெவன்யூலேருந்து எடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பிளாக் மேஜிக் பிக்சஸோ லைட்ஸோ எதுவுமே வாங்காமல் இருக்கும், நீ இந்த வீடியோ பண்ணாமல் இருக்கும். எப்போது ஸ்டாங்ஸோட ரெவன்யூ வந்துட்டு அந்த வீடியோ பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அந்த வீடியோ பண்ணலாம். ஸோ தட் அந்த வீடியோவில் எங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இன்னொரு ஒரு என்னதுடா ஒரு ஃபன்னியான இன்ஃபர்மேஷன் என்ன, பிரச்சனை போட்டிருக்க மெட்டா கிளாஸில் பவர் இல்லை, அதனால உனக்கு அந்த கேமரா தெரிஞ்சுட்டு அது பவர் மாற்றணும். அது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மெட்டா கிளாஸில், ஏன்னா நான் வாங்குறப்ப யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு சொல்லிட்டேன், இங்கே எங்கே போய் பவர் கொடுத்து மாற்றுறதுன்னு தெரில. அது எனக்கு வேற ஒரு ஏதோ அந்த கெரட்டோகோனஸ்னு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, பவர் மாற்ற போல அவன் கண்ணு வேரியபிள் ஜூம் லென்ஸ் ஆகும். உனக்கு வந்துட்டு லேசர்லாம் பண்ணவே முடியாதுடா, உனக்கு முதல்ல இந்த சர்ஜரி பண்ணிட்டாங்க, நான் வந்து ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஸோயா அதனால் எனக்கு கண்ணு தெரியாது, அவ்வளோதான். அடுத்து என்ன ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டாங் ஸ்டுடியோஸ் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்டாங் ஸ்டுடியோஸில் தான் வரும். ரெண்டாவது ஸ்டாங்ஸ் சிண்டிகேட் வந்துட்டு லிங்க் இருக்குது, பட் லான்ச் வந்துட்டு மேபி கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 1 or 2 months கழிச்சு தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டாங் ஸ்கூல் வந்துட்டு டிசம்பரில் லான்ச் பண்ண போகிறோம். டிசம்பர் 2026 நாங்கள் வந்து GTA 6 மாதிரிலாம் தள்ளி போட மாட்டோம். வர டிசம்பர் 2026 கோர்ஸ் லான்ச் ஆகுது. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்கல்ல, சப்போஸ் அதில் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதில் நம்ம ஒருத்தர் சூஸ் பண்ணி நம்ம இந்த கோர்ஸ் பண்ணும்போது நம்ம செட்டில் நம்ம கூட இன்டர்னோ நீங்கள் வந்து லைக் எப்படி இருக்குது, நம்ம பின்னாடி எப்படி ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர், நான் வந்துட்டு ஒரு டிஓபி ஆகணும், நான் வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது கோர்ஸுக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு தேங்க் லெவலப்பில் கெவின் ஆடம்ஸ் அண்ட் ராகுல், இவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், பண்ண போகிறாங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு லைக், ஏன்னா தே டன் வித் நெல்சன், அப்புறம் லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், வேறு யார் இருக்கிற எல்லாத்துக்கூடயும் பண்ணிட்டாங்க. கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டருக்கு வச்செல்லாம் கோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செட்டு மாதிரி ப்ராப்பர் சினிமா செட் மாதிரி வச்சு, ஆர்ட் டைரக்டர் வச்சு, அந்த ஏதோ ஒரு கோர்ஸ் பிடிஎஸில் பார்த்தேன், அன்பறிவு மாஸ்டர்லாம் இருந்தாங்க. ஏங்க கோர்ஸுக்கு எதுக்குங்க ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருக்காங்கிற மாதிரி இருந்தது. பட் யா தே ஆர் டூயிங் ரியலி குட். ஸோ அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் கோர்ஸ் வந்துட்டு நாங்கள் பண்ணும்போது உங்கள்லேருந்து யாருன்னா ஒரு 2-3 பேர் வந்துட்டு நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு நீங்கள் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கூட வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கும் எதனா ஃபார்ம் இருக்குது, எல்லா ஃபார்ம் கைஸ் இப்போ பேசின எல்லாத்துக்கும் ஃபார்ம் கீழே கொடுக்குறோம், ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணுங்கள், அதுலேருந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி எடிட்டர்ஸ்டா we need editors. நாங்கள் வந்துட்டு அண்ட் ஆல்சோ பெங்களூர் பேஸ்ட் எடிட்டர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு மாதத்தில் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிடுவோம்ல. ஸோ இப்போ ஜூலை மாதம் மோஸ்ட்லி பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிடும். அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, ஏன்னா நான் நேற்று தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா வந்துட்டு நாங்கள் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிறோம்ல, அது ஷிஃப்ட் ஆகிறது வந்துட்டு இவன் படிக்கிற காலேஜ் எங்கேயோ சர்ச் ஸ்ட்ரீட் கிட்ட, இவனுக்கும் அங்கே சர்ச் ஸ்ட்ரீட் கிட்ட. இப்போ நாங்கள் போகிறது எங்கேயோ இந்த சைடு சவுத்தில் இந்த உங்க சந்திரா மெட்ரோ வந்துட்டு ஒரு 11 கிலோமீட்டர் காலேஜ். அது வந்து ஒரு 3 BHK ஃப்ளாட்டு. ஆனால் அந்த 3 BHK ஃப்ளாட்டில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் யூடியூப் அஜித் குமார், தருண்குமாரோட வீடு தான் அது. ஸோ என்னோட இந்த கரியர் ஸ்டார்ட் ஆனது தருண்குமார் கிட்ட தான். ஸோ அங்கேருந்து இப்போ அகைன் என்னோட அடுத்த என் கரியரோட அடுத்த ஃபேஸுமே தருண்குமார்லேருந்து வந்துட்டு இப்போ தருண் தான் சப்போர்ட் பண்ண போகிறோம். எங்கள் எல்லாத்துக்கும் தருண் தான் ராஜன். ஏன்னா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஏன்னா கஷ்டப்பட்டு வீடுலாம் தேடணுமேடா அப்படின்ட்டு பார்த்தா ரேண்டமாக தருணா ஃபோன் பண்ணிட்டு டே பெங்களூர் வீடு காலி பண்ணுறோம், அது வல்லுருக்க நாளைக்கு அவங்க போகிற சொல்லிக்கல, சரி ஓகே. ஸோ வந்துட்டு எங்கள் எல்லாத்துக்கும் தருண் தான் ராஜன். ஏன்னா தருண் கிட்டேருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஆமாம். ஸோ அப்படி இருக்கப்போ ஆஷிஷ், தருணாவின் விழுதுகள் நாங்கள், ஆச்சினா கிட்ட இருந்து வந்தவன் தான் நான், ஆச்சினான் சஞ்சித்ல 2 பேர் எல்லாம் சஞ்சித், யாரு நிறைய பேர் இருக்காங்க. கோபி கண்டென்ட் போடுறான், மணி கண்டென்ட் போடுறான், அப்புறம் ஆண்ட்ரோலிங், பிரணீஷ், கோகுல், கொனகா எல்லாம் சூப்பராக கண்டென்ட் போடுறானுங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு ராஜன் வந்து தருண் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ்.
இந்த வீடியோ வந்துட்டு உங்க சந்திரா இங்க இவனுங்களை வச்சுட்டு நாங்க பெங்களூர்ல போய் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏன்னா நேத்து வந்து ஏதோ கன்னடம் படிச்சுட்டு இருந்தாங்க. இவரு என்ன ப்ரோ படிச்சோம்? ஹல்லி மாடு வேற யூடியூப்ல 30 days ஏனோ எஸ்டோ அது ஏதோ ஒன்று அப்புறம் இந்த மாதிரிலாம் ஏதோ நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்னடா சேனல் ஆரம்பிக்கலாம், இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் எங்கள் சேனலில் வந்துட்டு ஏன்னா நான் கமெண்ட்ல கேட்டால் மட்டும் வீடியோ போட்டுறேன். போடலாம்டா போடலாம். என்ன ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதை பற்றி வீடியோ போட்டோம். வேற என்ன கேட்டாங்க? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பார்ட் 2 கேட்டாங்க, பார்ட் 2. இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வீடியோ இப்போ இந்த வீடியோ போட்டோம்ல, அது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இதில் ஒன்றுமே இல்லை, இதுக்கு எதுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி தியரி போட்டாலும் அடிக்கிறானுங்க, ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரேட் பண்ணாலும் அடிக்கிறாங்க. அது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு டீட்டெயிலாக நான் பெரிய கமெண்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஆமாம், நீங்கள் வந்துட்டு ரேண்டமாக ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ பார்த்தானா அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லிட்டு போய் பாருங்க அப்படி இல்லைங்க. ஸோ அதையும் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் it will become more valuable அப்படினாரு. சோ அது மேபி அது எங்க ஃபால்ட், எங்க மேலே தப்பு இருந்தது. நான் என்னன்னா அதே பால் தேர் தானே இவனுக்கு எத்தனை வாட்டி இவனுக்கு சொல்லி தருது, இவனுக்கு தானே எல்லா வாட்டி சொல்லி தருங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நாங்க ஆடியன்ஸ் சைடுல என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு வீடியோ பண்ணலாம். ரேண்டமான நம்ம சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லி தரலாம். சூப்பர். இந்த அதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. டேய் போதும்டா. இந்த NSMல அந்த 25 லிஸ்ட் இருக்குல்ல, அதுலயே ஒருத்தங்களை எடுத்து அவங்களுக்கு ஒரு 10,000 கொடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண சொல்லலாம். சூப்பர் கைஸ். அவ்வளோதானா வீடியோ? ஆமாம், அவ்வளோதான் வீடியோ. ஸோ வேறு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெடி ஸ்பான்சர். ஆமாம், அந்த மிலாப் லிங்க் மிலாப்டா இதுடா பின்னாடி பாருடா. ஸ்பான்சர் யாரு? ஃபேஷன் பார்ட்னர் நோமோர் இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஸ்டுடியோ பார்ட்னர் எவி ஸ்டுடியோஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வேற என்ன, கேமரா பார்ட்னர் ஜோயல். கேமரா பார்ட்னர் ஜோயல் மும்பையில் கொஞ்சம் முக்கியமான வேலையாக இருக்கு, மும்பையில் போய் புக்கிட்டு இருக்காங்க கைஸ் அவன். ஸோ அடுத்து வந்துட்டு வேற என்ன, அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம். டன். வேற என்ன, அதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படம் எடுக்கிற மாதிரி யாராவது யூடியூப்ல இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு எதர் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், ஆர் அவங்கள பீட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ஒரு சில கிரியேட்டர்ஸ் கிட்டலாம் நாங்கள் பேசும்போது அவங்க ஒரு சில பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பார்த்துக்கலாம். ஓகே வீடியோ முடிச்சிடலாம். 7 ஸ்டாங்ஸ் இஸ் ஹியர், நோ மோர் ஃபியர். சியர்ஸ்.